வெல்கம் டு ஃபில்மி டோர். இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, இயக்குனர் பிளச்சி இயக்கத்தில் பிருத்திவிராஜ், அமலாபால் இவங்கெல்லாம் நடிச்சு நேற்று திரையரங்கில் வெளியான தி கோட் லைஃப் ஆறு ஜீவிதம் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கதை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ட்ரைலர் பார்த்த எல்லாருக்குமே இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரியும். வீட்டினுடைய ஏழ்மையின் காரணமாக கல்ஃப்ல வேலைக்கு போலாம்னு சொல்லி முடிவெடுத்து தன்னுடைய வீட்டையே அடமான வச்சு அந்த காசு மூலமா கல்ஃபுக்கு போக முயற்சி பண்றாரு படத்துடைய ஹீரோ. அதுக்கப்புறம் கல்ஃபுக்கும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவரை எந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேலைக்கு இவரால் போக முடியல. அதுக்கு மாறா யாரோ ஒரு நபர் இவரை டெம்போ வண்டியில கூட்டிட்டு போய் ஒரு பாலைவனத்துல விட்டுறாரு. அந்த பாலைவனத்துல அதுக்கப்புறம் இவரை ஒட்டகம் மேய்க்க சொல்றாங்க, ஆடு மேய்க்க சொல்றாங்க. ஆனா இவர் வந்த வேலை அதுவே கிடையாது. இவர் ஒரு கம்பெனிக்கு ஹெல்ப்பரா வேலைக்கு வந்தவர். அங்க அவர் எவ்வளவோ அதை சொல்ல முயற்சி பண்ணியும் அங்க இருக்கவங்களுக்கு அந்த அரபு மொழி மட்டும் தான் புரியுங்கிறதுனால இவர் சொல்ற தமிழ் மொழி அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு புரிய வைக்க பிருத்திவிராஜ் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஒரு அரபு நாட்டுக்காரர் பாலைவனத்துக்கு பிருத்திவிராஜை கடத்திட்டு வந்திருக்காரு. கடத்திட்டு வந்து வேலை வாங்குறாரு. அதனால தப்பு மொழியினால கிடையாது அப்படிங்கிறது பிருத்திவிராஜுக்கு அப்புறமா தான் தெரியுது. இவனை கடத்திட்டு வந்து இவன் மூலமா நம்ம வேலை வாங்கணும் அப்படிங்கறது அந்த அரபுக்காரங்களுடைய ஒரே ஒரு இன்டென்ஷன். அதுக்கப்புறம் அந்த அரபுக்காரங்க கிட்ட இவர் எவ்வளவு படாத பாடுபடுறாரு, அதுக்கப்புறம் திரும்பி ஊருக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கிற கதையை படம் முழுக்க சொல்றதுதான் படத்துடைய முழு கதை, அப்புறம் திரைக்கதை. இப்ப படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறத பாத்துடலாம். இந்த படத்துடைய முதல் பாசிட்டிவ் பிருத்திவிராஜை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த மனுஷனுக்கு இந்த படத்தின் மூலமா ஆஸ்கார் மாதிரி உயரிய விருது கிடைக்கலனா அது அந்த ஆஸ்கார் விருதுக்கே ஒரு களங்கம் அப்படின்னு தான் சொல்லணும். உயிரை கொடுத்து இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு. படத்துக்காக உடலை ஏத்தி இறக்கி அப்படின்னு என்னென்னமோ பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தின் மூலமா அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அமையணும். ஹாலிவுட் படங்களுக்கும் இவர் நடிக்க சான்ஸ் கிடைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்டிங் இந்த படத்தின் மூலமா அவர் பண்ணிருக்காரு. படத்தை நம்ம 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமா பிருத்திவிராஜ் மட்டும் தான் இருக்காரு. இதன் பிறகு இன்னொரு பாசிட்டிவா படத்துல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கையும் நம்ம சொல்லலாம். சில இடங்கள்ல மியூசிக் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் பல இடங்கள்ல நல்லாவே பண்ணிருக்காரு. ஆனா முக்கியமான இடங்கள்ல படத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் இருந்தும் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்காரு. பட் ஓவராலா மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏஆர் ரஹ்மான் ஒரு நல்ல ஒர்க். இந்த ஏஆர் ரஹ்மான் ஒர்க்கை நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டினதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ரசூல் பூக்குட்டியோட ரீ ரெக்கார்டிங் ஒர்க் தான். அவருமே ஒரு ஆஸ்கார் வின்னிங் ஆர்டிஸ்ட் தான். சோ இவங்க ரெண்டு பேருடைய மேஜிக் இந்த படத்துல நல்லாவே தெரிஞ்சது. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் நான் சொல்லியே ஆகணும். அது இந்த படத்துடைய மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒர்க் தான். பிருத்திவிராஜ் இதுல 3 காலகட்டங்கள்ல 3 வெவ்வேறு தோற்றங்கள்ல வர்றாரு. எல்லா காலகட்டத்திலுமே அவருடைய உடல் அமைப்பு ரொம்பவே தத்ரூபமா ரியலா அவர் பண்ணிருக்காரு. ஒரு சில இடங்கள்ல அதனால அவருக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாலும் பல இடங்கள்ல மேக்கப் டீமுக்கும் நம்ம அந்த கிரெடிட்டை கொடுத்தே ஆகணும். பிளஸ் காஸ்டியூம் டிசைனருக்கும் அது போய் சேரணும். இவங்க மட்டும் இந்த படத்துக்கு இல்லைன்னா இந்த படம் இப்ப இவ்வளவு ரியலிஸ்டிக்கா வந்திருக்கிறது டவுட் தான். அதுக்கப்புறம் படத்துடைய கேமரா ஒர்க். இந்த படத்துல எனக்கு நிறைய இடங்கள்ல ரொம்பவே இந்த கேமரா ஒர்க் பிடிச்சிருந்துச்சு. படம் முழுக்கவே ஒரு பாலைவனத்துல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த பாலைவனத்துடைய அழகு பிளஸ் அதோடைய ஒரு கோர முகத்தையும் நல்லாவே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சினிமாட்டோகிராஃபி தான். படத்துல ஒரு சில டிரான்சிஷன் ஷாட் வருது, அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த ஷாட் நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணனா அது ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் படத்துல விஎஃப்எக்ஸ் வர காட்சிகள் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மணல் புயல் வர்ற காட்சிகள் 2 இடத்துல வருது. அந்த 2 இடத்துலயுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாம்பு வர காட்சியும் விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. பெருசாக இவங்க விஎஃப்எக்ஸ் நம்பி எந்த ஒரு காட்சியிலுமே இறங்கல. அதனாலேயே சில குட்டி குட்டி விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. எந்த விதமான குறையும் கிடையாது. ஓவராலா டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் ஒரு சூப்பரான படம். அதுல எந்த விதமான குறையுமே கிடையாது. சரி, இப்போ இந்த படத்துல நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கு. அது இந்த படத்துடைய லெங்த், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே தான். இந்த படம் ஒரு உண்மையான கதை. அந்த உண்மை கதை தான் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற பேர்ல நாவலா வந்துச்சு. இப்போ அதே பேர்ல தான் படமாவும் வந்திருக்கு. உண்மையான கதை எப்படி இருந்துச்சு, அதுல அனுபவிச்ச நபர் எப்படி எல்லாம் அந்த அவஸ்தையை அனுபவிச்சிருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த புத்தகத்தை நம்ம படிக்கல. நம்ம இந்த படத்தை மட்டும் தான் பார்த்தோம். இதை மட்டும் தான் ரிவ்யூ பண்ண போறோம். சரி, இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லயே ஒரு 4-5 லைன் போட்டிருந்தாங்க டிஸ்க்ளைமர் மாதிரி. அது என்னன்னா, படம் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு நாவலை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். மேலும் இதுல ஒரு சில கற்பனை காட்சிகளும் எல்லாமே கலந்துதான் இதை படமா எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, உண்மையான கதையை அடிப்படையாக வச்சு எடுத்த எல்லா படத்துக்குமே இது பொருந்தும். ஏன்னா கற்பனை அம்சங்களை உண்மையோட கலந்து சொன்னாதான் ஆடியன்ஸை ரசிக்க வைக்க முடியும். ஆனா அதை இவங்க பண்ண தவறி இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்தை இவங்க இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாவே காட்டியிருக்கலாம். ஓகே, எனக்கு புரியுது இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோ நரேஷன் தான் தேவைப்படுது. ஆனா அட்லீஸ்ட் படத்துடைய லெங்க்தையாவது குறைச்சிருந்தா அந்த ஸ்லோனஸ் அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. ஆனா இவங்க படத்துடைய லெங்க்த்தும் குறைக்கல. எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால லெங்க்த் ரொம்பவே அதிகமா தான் தெரியுது. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு 40 நிமிஷம் மேல போறப்ப படத்தை
படத்தை எப்பப்பா முடிப்பீங்க அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு நினைப்பு வர்ற அளவுக்கு தான் ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து தியேட்டர்ல ஒரு 40 பேர் படம் பார்த்தாங்க. அதுல ஒரு 30 பேருக்கான அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்துச்சு. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவங்க கற்பனையா ஒரு சில இடத்துல ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணி இருக்கேன்னு சொல்றாங்க. அதனால விறுவிறுப்பா போறதுக்கு கொஞ்சம் இவங்க ஏதாவது பண்ணிருக்கலாம், அதே இவங்க பண்ண தவறிட்டாங்க. இந்த ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் படத்துல ஒரு பெரிய மிஸ்டேக்கா எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பா இந்த படத்தை ஒரு 15 நிமிஷம் எங்கேயாவது கட் பண்ணி தூக்கி இருக்கலாம், ஆனா இவங்க அதை பண்ண தவறிட்டாங்க. சோ செகண்ட் ஹாஃப்ல தான் நீங்க இந்த மாதிரி டிராகான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் டிராக் இருக்கு, ஆனா செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு வேணா சொல்லலாம். இன்னொரு நெகட்டிவ், ஹீரோ வந்து பாலைவனத்துல மாட்டிட்டு கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் ஓகே, எனக்கும் புரியுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவர் படுற கஷ்டம் எல்லாமே நமக்கு வந்து சலிப்பு தான் கொடுக்குது. சரி ஓகேப்பா, கஷ்டப்படுற என்ன பண்றது புரியுது, இப்ப நாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆடியன்ஸே கேட்கிற அளவுக்கு தான் ஒரு சில காட்சிகள் எல்லாமே இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த படத்துல ஹீரோ கஷ்டப்படுறாரு, ஆனா அந்த கஷ்டம் எல்லாமே ஒரு மொமெண்டா வந்து கடந்து போயிடுது. தண்ணி குடிக்க ஹீரோ கஷ்டப்படுறாரு அப்படின்னா அங்க தண்ணி கிடைக்கல, அதுக்கப்புறம் அந்த சீன் எப்படி இவங்க எடுத்துட்டு போக போறாங்களோ அப்படின்னு நாங்க நினைக்கிறப்ப கட் பண்ணி வேற சீனுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ கஷ்டப்படுறாரு, அதுல இருந்து எப்படி வெளியே வர போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அந்த மொமெண்ட் அப்படியே கட் பண்ணி உடனே வேற ஒரு சீனுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற எல்லா விஷயத்தையுமே மொமெண்டா மட்டும் தான் காமிக்கிறாங்க, அது ஒரு ஸ்டெச்சான சீனா காமிக்கவே கிடையாது. 3 மணி நேரம் படம் எடுத்திருக்காங்க, ஆனா ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஹார்ட்ல இருந்து வெளியே வர்றாரு அப்படிங்கறத இவங்க கோர்வையா காமிக்கவே இல்லை. படம் எல்லாமே வந்து கட்டுக்கட்டா தான் போகுது, ஒரு கோர்வையான காட்சிகள் எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி ஹீரோ படுற கஷ்டங்கள் என்னென்னலாம் படுறாரு அப்படிங்கறத இவங்க டெவலப் பண்ணி காமிக்காததுனால படம் வந்து அங்கேயே ஒரு டிராக்னஸ் தருது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல சர்வைவல் த்ரில்லர் படம் தான், ஓகே, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒரு டவுட் தான். நீங்க உலக சினிமாவை நிறைய பாக்குற ஆடியன்ஸா இருந்தா இந்த மாதிரி சர்வைவல் த்ரில்லர் படத்தை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டா நிச்சயமா டவுட் தான், ஆனா பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காமனா சினிமா பாக்குற கமர்ஷியல் சினிமா ரசிகர்களா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வெறும் 20% மட்டும் தான் இருக்கு. ஆனா ஒரு மனுஷன் ஒரு கல்ஃப் கண்ட்ரில போய் தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்டத்தை நீங்க பார்க்கவும் விரும்புனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்கலாம், நீங்க போய் பார்க்கலாம். பட் ஒரு கமர்ஷியல் சினிமாவா நினைச்சிட்டு இந்த படத்தை போய் பார்க்காதீங்க. இந்த படம் வந்து ஒரு சர்வைவல் டிராமா தான், எப்படி ஒரு இடத்துல இருந்து சர்வைவ் ஆக்கி தன்னுடைய ஊருக்கு திரும்பி வர்றாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதை தான் இது. அதனால நீங்க பெருசா ஒரு ஹை மொமெண்ட்லாம் இதுல எதிர்பார்க்க முடியாது. இந்த படத்தை வந்து குடும்பத்தோட பார்க்கலாமான்னு கேட்டா குழந்தைங்களோட பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சில அருவருப்பான காட்சிகள் படத்துல இருக்கு, அது போக கிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாம் படத்துல வருது. அதனால குழந்தைங்களோட பார்க்கறது நீங்க தவிர்க்கலாம், இல்ல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்களா அது உங்களுடைய விருப்பம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள், பட் கண்டிப்பா ரிப்பீட் வாட்ச் வந்து பண்ணவே முடியாது. படம் வந்து டெட் ஸ்லோ. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க, தியேட்டர்லயே இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோடவே ஓடுது. இப்போ இந்த படத்துக்கு நம்ம ஃபில்மி டூட் தரக்கூடிய ரேட்டிங் 3 out of 5. மேலும் இதே போன்ற ரிவ்யூ எல்லாம் சந்திப்போம்.